அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் தியரி ஆர் பிராக்டிகல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டினோ அண்ட் ப்ரோட்டியஸ் சிமுலேஷன் தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க கோர்ஸ் லேயருக்குள்ள போகலாம். கோர்ஸ் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஆர்டினோ அண்ட் ப்ரோட்டியஸ் இதை பற்றி இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். நீங்கள் கவலைப்படாதான் தான். அடுத்து பேசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி எப்படி க்ளோ பண்ண வைக்கிறது அண்ட் எல்சிடியில் எப்படி நம்ம டெஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அண்ட் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து எப்படி வெரைட்டி ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். நான் இதை ஏன் நாங்கள் கவர் பண்ணுறேன்னா எந்த ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துக்கிட்டாலும் இதுதான் ஒரு அடித்தளம். இது இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் இதை தான் ஃபஸ்ட் நாங்கள் கவர் பண்ண போதும். நெக்ஸ்ட்டு வாங்க இப்போ இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டலேஷனுக்கு arduino.cc அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஆர்டினோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு டேரக்ட் பண்ணும். இதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். அது வந்து இப்படி தான் இருக்கும். இல்லை டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு இருக்கும், அதில் டவுன்லோட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து அவன் டிஃப்ரெண்டான ஓஎஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருப்போம். உங்களுக்கு என்ன ஓஎஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து விண்டோஸ் 7 இருக்கனால அதை மட்டும் நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜுக்கு டேட் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் அண்ட் கண்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட்டு தான் கண்ட்ரிபியூட் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லாதனால ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் என்கிட்ட இருக்கனால இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா ப்ரோட்டியஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு அஃபிஷியலான வெப்சைட் என்னன்னா labcenter.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ப்ரோட்டியஸோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். இதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதுலேயே அவங்க டுட்டோரியல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஓஎஸ்ஐ வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும். இப்போ இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக போர்ட்டபுளாக இருக்கும். அண்ட் அதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால் ப்ராஜெக்டை சேவ் பண்ண முடியாது. அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இப்போதைக்கு இது நமக்கு இது போதும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் நேம், கம்பெனி, இமெயில் அட்ரஸ், உங்களோட கொரிஸ் ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பின் பண்ணுங்கள். அவங்க உங்கள் இமெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இதை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் என்கிட்ட இருக்கனால இப்போதைக்கு நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ப்ரோட்டியஸ் லைப்ரரியில் வந்து ஆர்டினோ வந்து இருக்காது. அதனால் நம்ம ஆர்டினோ வந்து தனியாக இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் ஆர்டினோ லைப்ரரி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஆர்டினோ லைப்ரரியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இதை எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா உங்கள் சிஸ்டமில் எந்த இடத்துல ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் இருக்கோ, என்னோட வால்யூம் எஃப்ல இருக்குது இந்த ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர். அதில் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவில் கிளிக் பண்ணி லைப்ரரின்னு இருக்கும். இந்த பிளேஸில் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நான் வச்சுக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஒன்று பேட்டரி சார்ஜிங் கான்செப்ட் அண்ட் டிராஃபிக் லைட் சிஸ்டம். அது ப்ளஸ் ஒரு போனஸ் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னு சேர்ந்து காத்துருங்க. ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். தேங்க்யூ.